உயர் பதவியில் இருக்கக்கூடிய எங்க பிஜியில் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் பண்ணி தான் சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி வாங்குறாங்க. பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசனுக்கு கருத்திற்கும் அவதூறுக்கும் வித்தியாசம் தெரியாதா என வீரலட்சுமி கேள்வி எழுப்பியுள்ளார். தைரியமா பேச முடியாது. அது மட்டும் இல்லாம கருத்துன்றாங்க. சவுக்கு சங்கர் பேசுறது கருத்தா? கருத்துக்கும் அவதூறும் பிரிச்சு பார்த்து தமிழ்நாட்டில் உள்ள சில அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிக்கணும். கருத்துக்கும் அவதூறுக்கும் வித்தியாசமே தெரியாதா உங்களுக்குலாம்? கருத்துக்கும் அவதூறுக்கும் வித்தியாசமே தெரியாத சவுக்கு சங்கருக்கு கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக திமுக அரசாங்கம் அவர் மீது வழக்கு போட்டு சிறையில் வச்சிருக்காங்க அப்படின்னா கருத்துக்கும் அவதூறுக்கும் மொத்தம் வித்தியாசம் தெரிஞ்சுட்டு அப்புறம் பேசணும். இப்ப நான் ஒரு கருத்து சொல்றேன், மீடியால எல்லாம் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா? இப்ப பிஜேபியில இருக்கக்கூடிய ஒரு லேடிய கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக வழக்கு போட்டிருக்குன்னு சொல்றாங்க. அதே வானதி சீனிவாசன் அவர்களை நான் ஒரு கருத்தா நான் சொல்றேன். இப்ப எல்லாருமே நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா? சொல்ற கருத்தை அதை நீங்க கருத்தா ஏத்துப்பீங்களா? எடிட் பண்ணி தானே போடுவீங்க, பீப் போட்டு தானே போடுவீங்க. இப்ப ஒரு காவல்துறை உயர் அதிகாரி கிட்ட பெண் எஸ்ஐக்கள்லாம் பண்ணாதான் அவங்களுக்கு உயர் பதவி கொடுக்கறான்னு இது ஒரு கருத்தா? ஒரு பெண்ணா இருந்து யோசிச்சு பார்க்கணும் வானதி சீனிவாசன்லாம். நான் கேட்கிறேன் கருத்தா, நான் ஒரு விஷயத்த நான் சொல்றேன். உங்க பிஜேபியில சென்ட்ரல் மினிஸ்டர் பதவிக்கும் எம்பி பதவிக்கும் எம்எல்ஏ பதவிக்கும் நீங்க அந்த பதவியில இருந்து உங்களுக்கு அந்த சீட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய உயர் பதவியில இருக்கக்கூடிய எங்க பிஜேபி இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் பண்ணி தான் சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி வாங்குறாங்க. அது சொன்னா இவங்க கருத்தா எடுத்துப்பாங்களா? ஏத்துக்க முடியாதுல்ல, அது கருத்து கிடையாதுல்ல. அப்ப இவங்க பெண்களை தமிழ்நாட்டுல பெண் காவலர்கள், ஒரு பெண் காவலர்கள், நான் 17 வயசுல இருந்து நான் பெண் காவலர்கள் பெண்களுடைய நீதி நியாயத்துக்காக அவங்க அணுகி இருக்கிறேன். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு எஸ்ஐ தேர்வு எழுதி அவங்க உடல் வலிமையை தேத்தி அவங்க குடும்ப வாழ்க்கை, புருஷன், பொண்டாட்டி, குட்டி, சமூகத்துக்கு எல்லாமே பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு காவல்துறையில வராங்க பெண் காவலர்கள். அந்த பெண் காவலர்கள் எப்படி கஷ்டப்பட்டு அடிமைப்பட்டு கிடந்த இந்த பெண் சமூகம் எப்படி மீண்டெழுந்து, அதுவும் கடுமையான இருக்கிற துறையிலேயே கடுமையான துறை எதுன்னு பாத்தீங்கன்னா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.